காமராஜ் தலைவர், கக்கன் தலைவர், பெரியார் தலைவர், ஜீவா தலைவர். நீங்களாம் தலைவரா? ஒரு நகைக்கடைக்கு சிறப்பு விழாவுக்கு போகுது, 50,000 பேர் நிற்கலாம். நயன்தாரா சேலத்தில் 50,000 ஓட்டு விழுகுமா? விழுகாது. நடிகன் என்பது, நடிகை என்பது அது இன கவர்ச்சி. தூள் பறக்கும். அப்போ அவர் தலைவர் இன்னும் எவனும் ஏற்றுக்கல. எப்போ ஏற்றுக்கொண்டான்? நாற்காலி, முதலமைச்சர் நாற்காலிகள் அமர்ந்து கோப்புல கையெழுத்து போட்ட பிறகுதான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஏற்றுக்கணும். ராமதாஸை தாண்டி அன்புமணி ஒரு அதிகார மையமாக உருவாக்கிது. தைலாவரத்து பக்கம் போறதா, பனையூர் பக்கம் போறதா? தொண்டை திக்குமுக்காடி இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால விஜயை பொறுத்தவரை பாஜக அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்து திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்குவதற்கான வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ந்து ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்லணும். அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சனை, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முழு நிலவு மாநாடு ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா தந்தை வந்துட்டு சென்னைக்கு சந்திக்க வந்து 2 பேர் வந்துட்டு தோட்டத்தில் சந்திச்சாங்க. அந்த தோட்டத்தில் என்ன சந்திச்சு பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்போ சமீபத்தில் பார்த்தா வந்து அன்புமணி அவர்களோட வந்து தாய் தந்தைக்கு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு திருமண நாள், அதாவது 60ஆம் கல்யாணம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, சுசிலா அப்படிங்கிறவங்களுக்கு 50வது கல்யாணம் நடந்தது. வந்துட்டு அந்த போட்டோ பார்த்தா எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. இது வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அவருக்கு ஒரு மனைவி தான் அப்படிங்கிற போது இப்பதான் தெரியுது எல்லாருக்குமே வந்து 2 மனைவி அவருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ அதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இப்போ பாமக என்பது ராமதாஸ் சுயம்புவாக உருவாக்கப்பட்ட கட்சி. நீங்க அது யாரோ ஆரம்பிச்சு யாரோ வந்தெல்லாம் சேரல. இப்போ திமுக அதிமுகவுக்கு அப்படி சொந்தமா யாரும் இப்போ எடப்பாடி அதிமுகவை உரிமை கோர முடியாது, ஜெயலலிதாவும் உரிமை கோர முடியாது. ஏன்? எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். இப்போ திமுகவை முதலமைச்சர் ஸ்டாலின் உரிமை கோர முடியாது. ஏன்? கருணாநிதியும் உரிமை கோர முடியாது. ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. இப்படி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஆனா ராமதாஸுடைய கட்சியை ராமதாஸே ஆரம்பிச்சார். வன்னியர் சங்கம் அது பாட்டாளி மக்கள் கட்சியா 90ல் அது உருவாச்சு. இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 98ல் மத்திய மந்திரி சபையில இணைந்து கொண்டார். தலித் ஜெயலலிதா அதனுடைய பொதுச் செயலாளர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ அடுத்து 98 ஆட்சி கவிழ்ப்பு, 99 மீண்டும் திமுக பாமக பாஜக எல்லாம் ஒரே கூட்டணி, வாஜ்பாய் மீண்டும் பிரதமர், அதுல அமைச்சர். இப்படி பல வரலாறுகள் உள்ள கட்சி பாமக. 34 வயதில் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் அப்பாவே சொல்றாரு, நான் செஞ்ச தவறுகள்ல மிகப்பெரிய தவறு என்னுடைய மகனை 34 வயசுல மந்திரி ஆக்குனேன், அதுதான் நான் செய்த தவறுன்னு இப்ப சொல்லுகிறார். இப்ப அவரு தனிமைப்படுத்தப்படுகிறார், அவருடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது. அவரை சொல்லலாம் துயரத்துக்கு சொந்த மகனை உருவாக்குறார். என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, சரியான கேள்வி. என்ன காரணம்னா, இப்பதான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. பூனைக்குட்டி உள்ள இருக்க வரைக்கும் இப்போ தெரியாது. பூனைக்குட்டி வெளியே வந்தா எங்க போகும்? எலிகளை பிடிக்க வேட்டையாட போகும். இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் 60வது திருமண விழாவை நீங்க யாரோட கொண்டாடுனாங்கன்னா, சரஸ்வதி அம்மா, அன்புமணியுடைய மனைவி சௌமியா, ஐயாவுடைய மூத்த பொண்ணு
காந்திமதி, கவிதா, இப்படி எல்லாம் குடும்பத்தோட பேரன் பேச்சுகளோட கொண்டாடுறாரு. சதாபிஷேகம் சதாபிஷேகம் நடந்தது, சந்தோஷம். ஐயா 100 ஆண்டு காலம் வாழணும், அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து இன்னொரு போட்டோ வெளியில் வருது. என்ன போட்டான்னு பார்த்தா 50வது திருமண விழாவை ஐயா கொண்டாடினார். என்னடா போன வாரம் தானே 60வது திருமண விழா சரஸ்வதி அம்மா அன்புமணியோட கூடுந்தாங்க, இது என்னடா புது கதையா இருக்குன்னு பார்த்தா சுசீலா அம்மா சொல்லுது, ஐயாவை நான் 50 ஆண்டு காலமாக பாதுகாத்து வருகிறேன். எனக்கு ஐயாவுக்கும் அங்க ஐயா பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு இருக்காரு, இங்க எப்படி இருக்காரு, இளைஞனாக பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ என்னடா அது தினமலர்ல பெரிய போட்டோ வருது. அப்போ ஐயா உடைய அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கத்துல என்னுடைய உழைப்பு இருக்கு. யார் சொல்றாங்க? சுசீலா அம்மா சொல்லுது. அதற்கு நானும் உரிமை கோர முடியும். பிரச்சனை பார்த்தா ஒரு பெரிய பெரிய சர்க்கிள், சின்ன சண்டை பெரிய சண்டையா போச்சு. எல்லாருக்கும் எப்படின்னா வந்துட்டு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. பிரச்சனை பார்த்தா இப்போ இந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடங்களையும் பேசப்படுறது, இதுக்குள்ள வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு. இப்போ பாமகவுடைய அதிகார மையம் ராமதாஸ், அன்புமணி இல்ல, நானும் ஒரு அதிகார மையம். யாரு அத உரிமை கோர்றாங்க? சுசீலா அம்மா. நானும் சில மாவட்ட செயலாளர்கள் போடுவேன், நானும் சில கூட்டணி பேரம் பேசுவேன். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம், அப்படி பண்ணலாமா? யாரு வேணாலும் ஒரு நம்மளோட கட்சினா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா கட்சிக்குள்ள இறங்கலாமா? நீங்க சுசீலா அம்மா ராமதாஸ் மூலம் தான் பண்றாங்க. அன்புமணி நேரடியா பண்றாரு. அன்புமணி முதல்ல ராமதாஸ் வழியா பண்ணாரு, சுசீலா அம்மாவும் ராமதாஸ் வழியா பண்ணாங்க. இப்போ ராமதாஸ தாண்டி அன்புமணி ஒரு அதிகார மையமா உருவாயிட்டார். இந்த பக்கம் சுசீலா அம்மா ஒரு அதிகார மையம். பாமகவில் 2 அதிகார மையம், ஐயாவும் சுசீலா அம்மாவும் ஒரு அதிகார மையம், அன்புமணியும் சரஸ்வதி அம்மாவும் ஒரு அதிகார மையம். அம்மாவும் பிள்ளையும் ஒரு பக்கம், சுசீலா அம்மாவும் ஐயாவும் ஒரு பக்கம் அப்படிங்கிறீங்க. ஓகே, இப்படி வந்துருச்சு. இப்படி வந்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் இருந்து முன்னாள் இந்நாள் எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் இந்நாள் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, இவர்கள் பூரா எந்த பக்கம் போறது? தைலாவரத்து பக்கம் போறதா, பனையூர் பக்கம் போறதா? தொண்டை திக்குமுக்காடி இப்போ எந்த வழியை தேர்ந்தெடுப்பது? இத்தனை வருஷமா இந்த சுசீலா அம்மாவோட விஷயத்த வெளியே சொல்லவே இல்லை. இப்ப சடனா இந்த மாதிரி ஒரு போட்டோ வெளியே வரும்போது என்ன சார் மக்களுக்கு சொல்ல வராங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சரஸ்வதி அம்மா, அன்புமணி 2 பேரும் ஐயாவை பாதுகாத்து வைக்கல, நானும் பின்னணியிலிருந்து ஐயாவை பாதுகாத்திருக்கேன். எனக்கும் ஐயா அவருடைய 2வது மனைவி என்கின்ற உரிமை இருக்கு. எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கும் உரிமையுள்ள கட்சி. ராமதாஸ் அவர்கள் 50 ஆண்டு காலம் அவரோடு நான் வாழ்ந்திருக்கேன். அப்போ நல்லது, கெட்டது, சுகம், துக்கம் அத்தனையும் என்னுடைய பங்கு இருக்கு. சரி, இப்ப பங்கு இருக்கு, எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண போறாங்க? ஏன்னா கட்சி வந்துட்டு ஒரு வலுவான கட்சி, சொல்ல போனா மக்கள் அதிகம், அந்த மக்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி கட்சி எனக்கா உனக்கா அப்பாவுக்கா பையனுக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பிரச்சனைனாலே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய நாரதர்கள் இருப்பாங்களா சார், அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எனக்கும் பங்கு இருக்கு உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லும்போது எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கு, கூட்டணி பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இது எங்க சார் போய் முடியும்? இது எங்க போய் முடியும்னா பாஜக அதிமுக கூட்டணியில் போய் முடியும். ஏன்னா முதல்லயே அப்போ ஐயா போய் பாட்டு வந்துட்டாரு குருமூர்த்தி, டெல்லி அனுப்பி. ஏன்னா பாஜகவால் தான் நான் என்னுடைய சின்னம் போச்சு, பாஜகவால் தான் என்னுடைய பாமக கழுதை தேஞ்சு கட்டரும்பாச்சுன்னு பேச ஆரம்பிச்சார். குருமூர்த்தியை டெல்லி அனுப்பி கூட இப்போ எம்ஜிஆர் பெருந்தொண்டர் சைதையார் கூட போறாங்க. போய் பாஜகவால் தான் உங்களுக்கு வாழ்க்கையே வந்தது, உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தோம், பல அதிகாரமுள்ள இலாக்காக்கள் கொடுத்தோம். அதனால தயவுசெய்து நீங்க இப்போ பாஜகவை ஒரு தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லாதீங்க. எதிர்காலத்தில் நீங்க பாஜகவில் இணைய வேண்டி வரும்.
பாஜகவை பேசுவதை அளந்து பேசுங்கள். இப்படி குருமூர்த்தி அனுப்பி பாஜக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரை உருவாக்கி வைத்தார்கள். இப்போ பாஜக போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி, இதை ராமதாஸ் சுசீலாமா முடிவு பண்ணிட்டாங்க. சார் இந்த 10% இடஒதுக்கீடு 10.5 இபிஎஸ் அவர்கள் ஐ மீன் ஏடிஎம்கே சைடு இருந்து தான் அவங்களுக்கு வந்தது. அதனால அதிகமா பார்த்தா தெற்கு பக்கமாக இருக்கட்டும் வடக்கு பக்கமாக இருக்கட்டும் வன்னியர்கள் ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான் வந்தது. இப்ப நிறைய தேர்தல்கள் நடந்தது, விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. ஸோ அது நடக்கும்போது பார்த்தா இந்த குளறுபடியிலேயே ஓட்டுகள் எல்லாம் செதறுச்சு, மாத்தி மாத்தி போனது. ஓட்டுகள் யாருக்கு போடுறதுன்னு தெரியாம மக்கள் குழப்பத்துக்கானாங்க. இப்ப பாஜகக்குள்ள இவங்க போனாங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? ஒருவேளை இவங்க ஏடிஎம்கேக்குள்ள போனாங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்றதை அன்புமணி விரும்புகிறார். ஆனா இப்ப ஐயா ஜி.கே. மணி, சுசீலாமா திமுக பக்கம் போனா என்னன்னு ஒரு சிந்தனை இருக்கு. சோ இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா ஜி.கே. மணி சுசீலா அம்மா 2 பேருமே ஐயாவை எந்த பக்கம் கொண்டு போக விரும்புறாங்க? திமுக கூட்டணிக்கு. திமுக கூட்டணிக்கு கொண்டு போவதை அன்புமணி விரும்பல. அப்போ அன்புமணியையும் டாக்டர் ராமதாஸையும் சுசீலாவையும் ஒரு சேர ஒன்றிணைத்து என்டிஏ கூட்டணிகள் கொண்டு போகிற வேலையை பாஜக துவங்கிரும். சரி சார், இதனால பாஜகக்கு என்ன லாபம்? பாஜகவுக்கு என்ன லாபம்னா, திமுக வரவிடாமல் செய்வதற்கு அதிமுக கூட்டணியை வலுவாக்குகிற வேலை செய்தா திமுக அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பாக இருக்காது. ஸோ 2026 எலெக்ஷனோட நாட்கள் அப்படி நெருங்கிட்டே வருது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு மாற்றம் இப்போ மாநாடு நடந்தது, விஜய் அவர்கள் மாநாடு நடந்தது. அந்த ஓட்டு ரசிகர்களுக்கான கூட்டமாக கூட இருக்கலாம், இல்லை அந்த ஃபுல்லாமே ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ கூட்டம் ஒரு 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 தலைவனை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல குமிஞ்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா இடங்கள்லையும் போயிட்டு இருக்கு. என்னதான் நடந்தாலும் டிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்ற ஒரு தரப்பினரும் இருக்காங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் நடக்கட்டும் வலிமையான கட்சி ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த தடவை சிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு குழப்பம் இருக்கும்போது இந்த பாஜக யாரு கூட போறன்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்ல சார். இவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்தது என்டிஏ கூட்டணி முடிவாகி போச்சே. இந்த கூட்டணியில விஜயும் கொண்டு சேர்ப்பதுதான் அடுத்த கட்ட அரசு. அதைத்தான் கேட்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் ஒரு விஷயம் இருக்கும்போது யாரை கொண்டு சேர்ப்பாங்க, யாரு கூட சேருவாங்க? அதிகமா பேச்சு பார்த்தா ஏடிஎம்கே விஜய் அவர்கள் அவங்க பக்கம் இழுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கனால நான் கேட்கிறேன். இல்லம்மா, இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி விஜயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. பிஜேபியோட நான் கூட்டணி சேரல, விஜய் அதிமுகவில் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கன்னு எடப்பாடி 1.5 வருஷம் பாஜகவிலிருந்து வெளியேறி காத்துட்டு இருந்தார். ஆனா விஜய் அதிமுக கூட்டணியில இணைவதற்கான எந்த சிக்னலும் கொடுக்கல எடப்பாடிக்கு. முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் வேணும்னாரு, 100 சீட் வேணும்னாரு. ஆனாலுமே எதையுமே உறுதி செய்யக்கூடிய எந்த முயற்சியும் நடக்கல. அப்போ வேறு வழி இல்லாமல் எடப்பாடி போய் பாஜகவில் சரண்டர் ஆயிட்டார். பாஜகவில் சரண்டர் ஆன பிறகு டெல்லியில பாஜக என்ன சொல்றாங்க, இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா ஒரு 10% ஓட்டு வேணும். 10% ஓட்டு யார்கிட்ட இருக்கு? விஜய்கிட்ட இருக்கு. ஒரு 7% சீமான்கிட்ட இருந்தது, இப்ப அது இல்லை. ஏன்னா இந்த ஓட்டு பூரா, இளைஞர் ஓட்டு பூரா எங்க போயிருச்சு? முன்னாள் சினிமாக்காரர் சீமான், இந்நாள் சினிமாக்காரர் விஜய். இது இப்போ ரிட்டையர்டான ஆளா போச்சு சார். இப்போ அவர் டிவிகே தலைவர் சார், சினிமாக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சார். இல்லம்மா, அவருக்கு அடையாளமே சினிமா தான். இருக்கட்டும் சார், இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர்ல சார். இல்ல கட்சி, உன்னுடைய கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்க? இனிமே வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க ஒரு தலைவரை ஏத்துக்குவோம். இப்ப நடிகர் தான், இப்போ நடிகர் தான். எம்ஜிஆரே நடிகர் தான் சொல்லிட்டு இருக்கான்னு தான். இப்ப வரைக்குமே எம்ஜிஆர் நடிகர் தான் சார். புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் எல்லாம் அவரு தான். அப்போ நீ இன்னும் தலைவராக ஒரு தேர்தலை
சந்தித்து உன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக முடியுமே தவிர தலைவர் ஆகல. அவர் ஒரு தலைவர் ஆகல. அந்த தலைவரை பார்க்க எதுக்கு அவ்வளவு கூட்டம் அங்க வந்தாங்க? நடிகரை பார்ப்பதற்கு. இதை விட திரிஷாவும் நயன்தாராவும் போயிருந்தா இதை விட கூட்டம் அங்க வந்திருக்கு. இது எல்லாமே சினிமா கவர்ச்சி செய்கிற வேலை. தலைவனை பார்க்கணும்னா எங்க போயிருக்கணும்? நல்லகண்ணை பார்க்க போயிருக்கணும். 100 வயது பெரியவர் மருத்துவமனையில் படுத்திருக்காரு. அண்ணன் திருமாவளவன் போய் சொல்லிருக்காரு, நான் திருமாவளவன் வந்திருக்கேன் ஐயா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. அவர் தான் தலைவர். ஆங்கிலேயன் காலத்திலையும் சிறை கொட்டடிகளை அடி மிதி வாங்கிய தலைவன் நல்லகண்ணு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு, நேரு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிக்க சொல்லிட்டார். அப்போ துப்பாக்கியோடு தெரியுறான் போலீஸ். கம்யூனிஸ்டுகளை சுட்டுக் கொள்ளேதான். அப்போ தலைமறைவு. சுதந்திரத்துக்காக போராடிய பிறகும் தலைமறைவா? அவரு தான் தலைவர். தலைவர் எல்லாம் தலைவராயிட முடியாது. காமராஜ் தலைவர், கக்கன் தலைவர், பெரியார் தலைவர், ஜீவா தலைவர். நீங்கெல்லாம் தலைவரா? 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கேரவன் வேன்ல டபுள் ஏசி தொண்டை பூரா உச்சி வெயில்ல தண்ணி கிடைக்காம விக்கிரவாண்டி மாநாட்டில் போய் டாய்லெட் தண்ணி பிடிச்சி குடிக்கிறான். மதுரை மாநாட்டில் தண்ணியே கிடைக்கல. ஏறக்குறைய ஒரு 500க்கும் மேற்பட்டவர் உடம்புல நீர் சத்து குறைஞ்சு மயங்கி விழுகிறான். கிரீஸ் எல்லாம் பூசி வச்சாலும் ஏறி எட்டி குச்சா அவனை தூக்கி போட்டு அவனுக்கு கை காலெல்லாம் உடைஞ்சு. இதுதான் தலைவனுக்கான தகுதியா? அப்போ நடிகனை பார்க்க வர கூட்டம். நீங்க நயன்தாரா சேலத்துல ஒரு நகைக்கடைக்கு சிறப்பு விழாவுக்கு போகுது, 50,000 பேர் நிற்கிறான். நயன்தாரா சேலத்துல 50,000 ஓட்டு விழுகுமா? விழுகாது. நடிகை என்பது அது இன கவர்ச்சி. தலைவன் என்பது, கக்கன் என்பது, காமராஜ் என்பது தலைவனுக்கான தகுதி. அப்போ தலைவன் வேறு, நடிகன் வேறு. விஜயுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் உன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுவோம். எம்ஜிஆரையே விசில் அடிச்சாங்க குஞ்சல் தான் சொல்லுவான். சினிமா தேட்டர் விசில் அடிப்பான். எம்ஜிஆர் வந்த விசில் பறக்கும், தூள் பறக்கும். அப்போ அவரை தலைவர் இன்னும் எவனும் ஏற்றுக்கல. எப்போ ஏற்றுக்கொண்டான்? நாற்காலி, முதலமைச்சர் நாற்காலிகள் அமர்ந்து கோப்புல கையெழுத்து போட்ட பிறகுதான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஏற்றுக்கிட்டான். அதே போலதான் விஜயுடைய வாக்கு வங்கி, அரசியல் செல்வாக்கு, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தை என்ன பேசுறீங்க? துண்டுச்சீட்டு எழுதி வச்சு 35 நிமிஷத்துல பேசுவதா அரசியல் அறிவு? உங்களுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் சாதி ஒழிப்புக்கு எந்த தகவலும் இல்லை. தமிழ்நாட்டில் சாராய ஆறா ஓடுது. முதல் கையெழுத்து மதுவில்லா தமிழ்நாடு சொல்ல முடியலையே. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால விஜயை பொறுத்தவரை பாஜக அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்து திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு அரசியல் நகர்வு தான் பாஜக இனிமேல் முன்னெடுக்க போகுது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வருகிற பொழுது பரபரப்பான அரசியல். விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு 10 நாள் ஓடும். ஒரு 10 நாள் அனைத்து அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், சமூக ஊடகம் எல்லாம் பரபரப்பு. எடப்பாடியும் விஜயும் ஒன்றாக பேட்டி கொடுப்பாங்க. ஏன்னா பூத்து கமிட்டியில் ஆளே இல்லை. யாருக்கு? விஜய்க்கு. திமுககாரன் உட்கார்ந்துருக்கான், இந்த பக்கம் அதிமுக உட்கார்ந்துருக்கான். பூத்து கமிட்டிக்கு தான் தட்டு தடுமாறி விஜய் ஆளுக வந்து பூத்து கமிட்டி எங்க இருக்குன்னு பாக்குறக்க தேர்தல் முடிச்சு போகும். அதனால புத்திசாலித்தனம், அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைத்து கொண்டு, விஜயகாந்த் எப்படி ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து பிரதான எதிர்கட்சி தலைவர் 29 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றார். அதே நிலைக்கு விஜய் வந்தால் விஜயுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இல்லை என்றால் அது விஜயகாந்த் கோமாவில் படுத்த பிறகு கட்சியும் கோமாவில் போனதை போல பல நடிகர்களை பார்த்தாச்சு. தமிழ்நாடு சிவாஜி வந்தார், சரத்குமார் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், இப்படி பல பேர் வந்துட்டாங்க. விஜயகாந்த் வந்தார். பழைய நடிகர் தான் சீமான், நடிகர் இயக்குனர் தான் அவரும் வந்தார். இப்போ அவரும் நிலைமையும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கு. விஜயலட்சுமி வழக்கில் மாட்டிக்கொண்டு திமுகவை தூக்கி சுமப்பதே தன்னுடைய வாழ்நாள் கடமையின் முடிவு பண்ணிட்டார். இந்த நிலையில் விஜயினுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது? இதுதான்
இப்போ பாமகவுடைய நிலைமையும் அதிமுக பிஜேபி கூட்டணிகள் வந்து சேருவதை தவிர வேறு வழி இல்லை. கண்டிப்பா. நன்றி சார். நன்றி, வணக்கம்.